ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியன்ஸ் கூட ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க காமெடி பண்ணும்போது நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிருவார். ஒரு சில படத்தில் அதை அப்படியே வச்சுருப்பாங்க நல்லா இருக்குன்ட்டு. அந்த மாதிரி வச்ச ஒரு 5 திரைப்படங்களை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 5th பிளேஸில் பார்க்க போகிற படத்தோட பேர் பிரம்மா படத்தில் வர காமெடி சீன் தான். இந்த லிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது கவுந்தமணி சார் படங்கள் தான். ஏன்னா அவர் காமெடி பண்ணும்போது சிரிக்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரம்மன் படத்தில் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களும் கவுந்தமணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு முன்னாடி நிற்கிற சீன் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த சீன் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரியும் சத்யராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு சிரிப்பு அடக்க முடியாமல் அந்த சீனில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்ததாக பார்க்க போது ஜெய்கின் படத்தில் வர காமெடி சீன்ஸ் தான். இதில் கவுந்தமணி அவர்கள் விடாமல் பேசினே இருப்பாங்க. அந்த படத்தில் வர ஆக்ட்ரஸு ப்ளஸ் அர்ஜுன் சாரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். நிறைய சீனில் நான் இந்த படத்தில் சிரிச்சுன்னு தான் நடித்தேன். அது அப்படியே வந்து பார்த்தா ஓப்பனாகவும் தெரிஞ்சிருக்கும். அர்ஜுன் அவர்கள் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சு இந்த படத்தில் நிறைய சீனில் நடிச்சிருப்பாரு. தேர்டாக பார்க்க போது பஞ்சதந்திரம் படத்தில் வர ஒரு சீன் தான். இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ஆக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சீன் நடிக்கும் போது அவ்வளோ காமெடியாக இருக்கும். நம்மளுக்கே சிரிப்பாங்க. அந்த படத்தில் நடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ சிரிப்பு வந்திருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த படத்தில் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் ரெட்டி சிஸ்டரை பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் அவர்களும் பக்கத்தில் இருக்கிற ஆக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு அடக்க முடியாமல் அப்படி 2 பேரும் சிரிச்சிருப்பாங்க. செகண்டாக பார்க்க போது சச்சின் படத்தில் வர காமெடி சீன் தான். வடிவேலு அவர்கள் ஜெனிலா அவர்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஜூஸ் அப்படியே கொட்டுற மாதிரி ஜெனிலா அவர்கள் மூஞ்சில் போவாங்க. கொட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன் த ஸ்பாட் அப்படியே சிரிச்சிட்டு போயிடுவாங்க. இதை கட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. அது லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தாலும் பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு அந்த சீனு. ஃபஸ்ட்டாக பார்க்க போது அகெயின் கவுந்தமணியோட காமெடி தான். மன்னன் படத்தில் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஒய்ஃப் எதிர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாரு. ஸ்ட்ரைக் பண்ண இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கவுந்தமணி அவர்கள் எனக்கு பசிக்குதுடா எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு லென்த்தியாக ஒரு டைலாக் பேசுவார். அப்படி பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களால் சிரிப்பு அடக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா அப்படி அந்த சீன் இருந்திருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்பனை சிரிச்சிட்டு இருப்பார் அந்த சீன்லேயே.